எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. நீங்க இப்ப வெளிநாட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, குடும்பத்தை பிரிஞ்சிருக்கீங்க, இல்ல வேலை காரணமாக ஏதோ ஒரு ஊர்லயும் அவங்க ஏதோ ஒரு ஊர்லயும் இருக்காங்க. ஒரு பாச போராட்டம், அதை நினைச்சு மனசு சஞ்சலம் அடையுது. என் குழந்தை வளர்றதை நான் பார்க்க முடியலையே, ரசிக்க முடியலையே, அம்மா அப்பாவோட இருக்க முடியலையே, மனைவியோட சந்தோஷமா வாழ வேண்டிய காலத்தை வாழ முடியலையே. இது போல கவலையோட உங்க மனசை பிழிஞ்சு எடுக்கிற விஷயங்களோட பல்வேறு துறைகள்ல, பல்வேறு ஊர்கள்ல, பல்வேறு நாடுகள்ல இப்படிப்பட்ட பலர் வாழ்ந்துட்டு இருக்கலாம். எல்லாம் இந்த பணம் பண்ற வேலை. இந்த பணம் மட்டும் என்கிட்ட அளவுக்கு அதிகமா இருந்தா நான் ஏன் இப்படி மொழி தெரியாத ஊருக்கோ நாட்டுக்கோ வந்து அல்லோல் பட போறேன்? அதுலயும் இது மாதிரி ஊர்ல கிடைக்கிற சாப்பாடு பிரச்சனை இருக்கே, சொல்லி மாளாது. ஏதோ உயிர் வாழ்றதுக்காக சாப்பிட வேண்டியதா இருக்கு. என்னதான் இருந்தாலும் நம்ம ஊர்ல சாப்பிட்ற சாப்பாடு மாதிரி வருமா? அதுவும் அம்மா கையாலேயோ மனைவி கையாலேயோ சாப்பிட்ற சாப்பாடு மாதிரி வருமா? அந்த சாப்பாடை பத்தி நினைச்சாலே மனசு ஏங்குது. இப்படி ஒரு நல்ல சாப்பாடு கூட சாப்பிட முடியலையே, இப்படி கஷ்டப்பட்டு எதுக்காக இங்க வாழணும்? இப்படி கஷ்டப்படுறதுக்கு பேசாம நம்ம சொந்த ஊருக்கே போயிடலான்னு பல முறை தோணுது. ஆனா வீடு கட்டுறதுக்கு வாங்கின கடனை அடைக்கணும், அப்பா அம்மா மருத்துவ செலவுக்கு பணம் அனுப்பணும், இப்படி பல மாதிரியான பொருளாதார சிக்கல் இருக்கே, அதை நினைச்சாதான் பயமா இருக்கு. எப்பதான் இதுக்கெல்லாம் தீர்வு? எப்பதான் எனக்கு இதுல இருந்து விமோசனம் கிடைக்கும்? யார் என்ன இந்த பிரச்சனையில இருந்து வெளிவரதுக்கு கை தூக்கி விட போறான்னு யோசிக்க தோணுது. இப்படியெல்லாம் நீங்க கவலையா யோசிச்சுட்டு இருக்கும்போது, இதெல்லாம் உங்க தலைவிதி, உங்க வினைப்பயன், உங்க முன்ஜென்மத்து கர்மான்னு யாராவது சொன்னாங்கன்னா இதை கேட்கிற உங்களுக்கு இன்னும் கோபமா தான் வரும். இவன் வேற எரியிற நெருப்புல வந்து எண்ணெயை ஊத்துறான் பாருன்னு நினைக்க தோணும். இப்படியெல்லாம் உங்க வாழ்க்கை போயிட்டு இருந்தா கொஞ்சம் உங்களை ஆஸ்வாசப்படுத்திக்கோங்க. முடிஞ்சா கொஞ்சம் தண்ணி குடிச்சு இளைப்பாருங்க. ஆங்கிலத்துல தீஸ் டூ ஷால் பாஸ் ஆன் அப்படிங்கிற ஒரு பொன்மொழி இருக்கு. அதாவது வாழ்க்கையில இதுவும் கடந்து போகும்னு சொல்லுவாங்க. ஒன்னே ஒன்ன மட்டும் புரிஞ்சுக்கோங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வாழ்க்கையில எதுவுமே நிரந்தரம் இல்லை. ஏன் சொல்ல போனா இந்த வாழ்க்கையே ஒரு நிலையில்லாத வாழ்க்கை. அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு நீங்க படுற கஷ்டம் மட்டும் நிரந்தரமா உங்களுடைய தங்கிட போகுதா? இல்லையே, நாளைக்கே உங்க நிலை மாறலாம், மாறும். அப்படி பலருக்கு இங்க மாறி இருக்கே. நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. இங்க ஒரு சிலருக்கு 40 வயசுக்கு மேலதான் வாழ்க்கையே தொடங்கி இருக்கு, இன்னும் சிலருக்கு 50 வயசுக்கு மேல, இன்னும் சிலருக்கு 60 வயசுக்கு மேலதான் தொடங்கி இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். வாழ்க்கையில எல்லாத்தையும் கஷ்டமா பார்க்காதீங்க, ஒருவித அனுபவமா பாருங்க. நீங்க பார்க்கிற கண்ணோட்டத்துல தான் உங்க வாழ்க்கை இருக்கு. சொல்லவே முடியாது. வாழ்க்கையில நீங்க நம்பவே முடியாத மிகப்பெரிய விஷயங்களை கூட இறைவனோ இயற்கையோ உங்களுக்காக வச்சிட்டு இருக்கலாம். நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாத வரைக்கும் தான் வாழ்க்கையோட சிறப்பே அடங்கி இருக்கு. இந்த நிலையில்லாத உலகத்துல எப்படி உங்க துன்பம் மட்டும் நிலைச்சு இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்படியெல்லாம் நீங்க யோசிச்சா பிரபஞ்சமே உங்களுக்கு பல வாசல்களை திறக்க நினைச்சாலும் நீங்க ஒரு கருப்பு துணியை எடுத்து உங்களுடைய கண்ணை இறுக்கமா கட்டிட்டு, ஐயோ எனக்கு கண்ணு தெரியல, இந்த உலகமே இருட்டா இருக்குன்னு சொல்ற மாதிரி இருக்கு. நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி வெயில் காலம், மழை காலம், குளிர்காலம்னு இருக்கிற மாதிரி இதுவும் நம்மளுடைய வாழ்க்கையோட காலமா நினைச்சுக்கோங்க. இது உங்களுடைய மனசை வலிமைப்படுத்துற பயிற்சி காலமா கூட நீங்க எடுத்துக்கலாம். இப்போ நீங்க உங்க குடும்பத்தையோ மனைவியையோ இல்ல உங்களுக்கு நெருக்கமானவங்களையோ கூட பிரிஞ்சு வாழலாம். அந்த பிரிவை நினைச்சாலே உங்களுக்கு அது தாங்க முடியாத வலியை ஏற்படுத்தலாம். கஷ்டம்தான். நானே இது போல பல சோக கதைகளை கேட்டிருக்கேன். கேட்கவே கஷ்டமா தான் இருக்கும். அதுவும் ஒரே அறையில 10 பேரோட, 15 பேரோட, 20 பேரோட மலேசியாவில், பஹ்ரைன்ல, சவுதி அரேபியால, இது போல பல நாடுகள்ல தங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க சொல்றதெல்லாம் கேட்டிருக்கேன். பிரிவு கூட ஒரு விதத்துல நல்லதுதான். இதை கேட்ட உடனே என்னடா இப்படி சொல்றேன்னு நினைக்க வேண்டாம். இப்ப நீங்க பிரிஞ்சிருக்கிறதால தான் அவங்களை எவ்வளவு மிஸ் பண்றோங்கிற மதிப்பு தெரிய வருது. கணவனை பிரிஞ்சு வாழ்ற பெண்களாக இருந்தா இந்நேரம் உங்க கணவர் உங்களோடயே இருக்கும்போது ஒரு பார்க், பீச்சுன்னு வெளியில கூட்டிட்டு போறதே இல்லை, ஒரு புடவை வாங்கி தரதில்ல, பக்கத்து வீட்டுல அதை வாங்கிட்டாங்க, இதை வாங்கிட்டாங்க, அவங்க அங்க இடம் வாங்கிட்டாங்களா, இவங்க அங்க வீடு கட்டிட்டாங்களான்னு சொல்லி சொல்லி அவரை டார்ச்சர் பண்ணி பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருந்திருப்பீங்க. இப்ப புரியுதா அவருடைய அருமை? ஒரு மனுஷன் இல்லாத போதுதான் அவங்கள பத்தியான அருமை நமக்கு தெரிய வருது. அவங்க நம்ம பக்கத்திலே இருக்கும்போது ஒரு வார்த்தை அன்பா ஆதரவா பேசியிருப்போமா, எரிஞ்சு எரிஞ்சு விழுந்திருப்போம். இப்படிதான் பல பேர் அவங்களுடைய அப்பா அம்மா உயிரோடு இருக்கும்போது சுத்தமா கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்க இறந்த பின்னாடி, ஐயோ எங்க அப்பா இப்படி, எங்க அம்மா இப்படி, அவர் மாதிரி ஒரு மனுஷனை கடினமான உழைப்பாளிய பார்க்கவே முடியாதுன்னு பயங்கர புலகாங்கீதம் பேசுவாங்க. அம்மா அப்பா இருக்கும்போது அவங்கள தெய்வமா பார்த்துக்க வேண்டிய பிள்ளைகள் அப்பா உயிரோடு இருக்கும்போது அவரை எதிரியா பார்த்த பிள்ளைகள் எல்லாம்
அவங்க இறந்த பிறகு அவங்கள தெய்வமா பேசி என்ன பிரயோஜனம்? அவங்களுக்கு நீங்க உதவி செய்யலைனா கூட பரவாயில்ல, ஆனா அவங்கள காயப்படுத்தாதீங்க. உங்களை விட அவங்களுடைய பேரன் பேத்திகளுக்கு அவங்க தேவை. அதனால அவங்கள நல்லா பார்த்துட்டீங்கன்னா கடைசி காலத்துல அவங்க சந்தோஷமா வாழ்ந்தாங்கன்னா அவங்களுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த வாழ்த்துக்கள் மேலும் உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் சிறப்பாக்கும். குறிப்பா அவங்களுக்கு பண உதவி செய்யுங்க. மாதம் தவறாம பணம் அனுப்புங்க, கொடுங்க. அப்படி பணம் கொடுக்கறத பாரமா நினைக்காதீங்க. கஷ்டப்பட்டுட்டே கொடுக்கணுமான்னு நினைச்சு அந்த பணத்தை கொடுக்காதீங்க. ஏன்னா உங்களை படிக்க வைக்கிறதுக்காக அவங்க பல கஷ்டங்கள் பட்டிருக்கலாம், பல தியாகங்களை உங்களுக்கு தெரியாம அவங்க செஞ்சிருக்கலாம். இன்னைக்கு நீங்க நல்லா இருக்கீங்க, நல்ல வேலையில இருந்து நல்லா சம்பாதிக்கிறீங்கன்னா அவங்க உங்களை கஷ்டப்பட்டு படிக்க வச்சதன் காரணமாகத்தான். சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க கேட்டு அதை அவங்க செய்ய தவறி இருக்கலாம். அதை மனசுல வச்சுட்டு அவங்களோட பேசாமலையோ பழிவாங்க நினைக்கிறதோ ரொம்ப தப்பு. இன்னைக்கு உறவு முறைகளே இந்த பணத்தாலையும் சொத்து பிரச்சனையாலையும் சிதைஞ்சு போயிருக்குன்னே சொல்லலாம். அண்ணன் தம்பிக்குள்ளேயும் அக்கா தங்கைகளுக்குள்ளேயும் இல்ல அண்ணன் தங்கைக்குள்ளேயும் அப்பா பையனுக்குள்ளேயோ இல்ல பெண்களுக்குள்ளேயோ பல வருட காலமா பலர் பேசாமலே வாழ்றாங்க. காரணம், எனக்கு நீ சொத்து கொடுக்கல, இல்ல அவனுக்கு அதிகமா கொடுத்துட்ட, எனக்கு கம்மியா கொடுத்துட்ட. இது சொத்து இருக்கிறவங்களுடைய பிரச்சனை. சொத்து இல்லாதவங்களுடைய பிள்ளைங்களுக்கு என்ன பிரச்சனைனா, நீ எனக்கு எந்த சொத்துமே சேர்த்து வைக்கல, உனக்கெல்லாம் நான் போய் பிள்ளையா பிறந்தனே அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை. இது போல பிரச்சனையால மனுஷங்க அவங்களுடைய வாழ வேண்டிய வாழ்க்கையை வாழாம பிரச்சனைகள்லயே அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவங்க எல்லாம் மனுஷங்களா நடமாடிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க பேட்டரி எல்லாம் சுத்தமா சார்ஜ் போயிடுச்சு. அதனாலதான் இவங்களுக்கு எல்லாம் சின்ன பிரச்சனை கூட பூதாகரமா தெரியுது. வெளிநாட்டுல வேலை செய்யறது கஷ்டம்தான், குடும்பத்தை பிரிஞ்சிருக்கிறது கஷ்டம்தான். ஆனா இந்த வேலைக்காக வெளியில எவ்வளவோ பேர் போராடிட்டு இருக்காங்களே. இன்னும் எவ்வளவோ பேர் வெளிநாட்டுல வேலை செய்யணும்னு பணத்தை கட்டி ஏமாந்தவங்க ஏராளம். சரி, அப்படியும் வெளிநாட்டுல வேலை செய்யறதுக்கு உங்க மனசு ஒத்து வரலையா, நெருடலா இருக்கா, இல்ல உங்களுக்கு கை கட்டி வேலை செய்ய பிடிக்கலையா? அப்போ நல்ல ஆழமா யோசிங்க, தீர்க்கமா யோசிங்க. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தான் முடிவு பண்ணணும். உங்கள்கிட்ட திறமைகள் இருக்குன்னு தீர்க்கமா நீங்க நம்பினீங்கன்னா உங்களால தனித்துவமா செயல்பட முடியும், உங்களால வெற்றி பெற முடியும்னு நம்பிக்கை இருந்தா, உங்களுடைய ஆழ்மனசு மேல தீர்க்கமா நம்பிக்கை இருந்தா, ஏன்னா வேலையை விட்டுட்ட பிறகு எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் நடக்கலாம், சில இடையூறுகள் ஏற்படலாம். அதெல்லாம் தாங்கிக்கிற மனப்பக்குவம் இருக்கா, மன உறுதி இருக்கா அப்படிங்கிறத ஆழமா யோசிங்க. அப்படி உங்கள்கிட்ட மன உறுதி இருந்தா தைரியமா நீங்க செயல்படுத்த வேண்டிய விஷயத்துல இறங்கிடுங்க. ஆனா ஒண்ணு, நீங்க பார்த்துட்டு இருந்த வெளிநாட்டு வேலையோ இல்ல நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிற நிரந்தர வேலையா கூட இருக்கலாம். அதுல இருந்து வெளிவந்த பிறகு நீங்க செய்ய நினைக்கிற விஷயத்து மேல தீவிர கவனத்தை செலுத்துங்க. இத முயற்சி பண்ணி பார்ப்போம், ஒத்து வந்தா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. எப்படி நான் அதுல வெற்றி அடைஞ்சே தீருவேன் அப்படிங்கிற வெறியும் தீராத ஆர்வமும் உங்களுக்கு அது மேல இருக்கணும். அந்த விஷயம் உங்களுக்குள்ள ஒரு சுவாசிக்கக்கூடிய மூச்சாவே மாறிடணும். அப்படிப்பட்ட ஒரு ஆர்வம் தான் உங்களை அந்த விஷயத்தின் மீது முன்னோக்கி செல்ல வைக்கும். எப்படி தகரத்தை பட்டத்தீட்ட அது தங்கமா ஜொலிக்க தொடங்குதோ அதே மாதிரி நீங்க தேர்ந்தெடுக்கிற துறையில உங்களை பட்டத்தீட்டிக்க ஆரம்பிங்க. எப்படி ஒரு கரித்துண்ட பட்டத்தீட்ட வைரமா மாற தொடங்குதோ அதே போலதான் நமக்குள்ள புதஞ்சிருக்கிற ஆற்றல்கள் நமக்குள்ள இருந்து வெளிவர ஆரம்பிக்கும். அப்படி அந்த ஆற்றல்கள் நமக்குள்ள இருந்து வெளிவரும் போது நமக்கே நம்மள்ட்ட இவ்வளவு திறமைகள் இருக்கா அப்படிங்கிற பயங்கர வியப்பா இருக்கும். அப்போ தொடர்ச்சியா உங்களுடைய கவனத்தை வெளி உலகத்துக்கு மேல செலுத்துறத விட்டுட்டு உங்க மேல அந்த கவனத்தை திருப்புங்க. அந்த அட்டென்ஷனை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிங்க. இதை ரொம்ப சாதாரணமா கூட சில பேர் எடுத்துக்கலாம். தன்னை நோக்குதல் என்பது ஒரு மிகப்பெரிய தியானம். விபாசனா தியானத்துல அமைதியா யார் கூடவும் பேசாம உங்களுக்குள்ள என்ன எண்ணங்கள் வருது, அதாவது உங்க மேல கவனத்தை கொண்டு வரதுதான் விபாசனா தியானத்தோட மூலாதாரமே. வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு நினைச்சா தேவையில்லாம அதிகமா பேசாதீங்க. அதுவும் குறிப்பா அடுத்தவங்களை பத்தி புரளிகள் பேசவே பேசாதீங்க. அப்படி பேசினா உங்களுடைய கவனம் அதிகமா சிதறடிக்கப்படுது. அதுவும் இல்லாம இது மாதிரி தேவையில்லாத புரளி பேசும்போது ஒரு சோர்வு, டயர்ட்னஸா ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா நீங்க நெகட்டிவ் எனர்ஜியை அக்குமுலேட் பண்றீங்க. இந்த பிரபஞ்சத்துல நாம எல்லாருமே ஒரு எனர்ஜி தான். நீங்க எத்தனை ஆயிரம் மைல்கள் உங்க குடும்பத்தை விட்டு தூரத்துல இருந்தாலும் உங்க குடும்பத்துல ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா உங்களால அதை ஃபீல் பண்ண முடியும். என்னமோ சரியில்லைங்கிற மாதிரி உங்களுடைய உள்ளுணர்வு உறுத்தும். இல்ல வெளிநாட்டுல இருக்கிற உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்களாலையும் அதை உணர முடியும். எப்படி இது சாத்தியம்? ஏன்னா உங்களால அந்த எனர்ஜியை உணர முடியுது, அதை ஃபீல் பண்ண முடியுது. உங்க உடலை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு எப்படி நீங்க தினசரி உடற்பயிற்சி செய்றீங்களோ அதே போல உங்க மனசை ஆரோக்கியமா வச்சுக்க தினசரி சில விஷயங்களை செய்யணும். என்னதான் விதவிதமான தியான முறைகள் எல்லாம் இருந்தாலும் குறிப்பா யோசிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும்.
தினசரி கொஞ்ச நேரமாவது நாம என்ன செஞ்சிட்டு இருக்கோம், நம்ம எதிர்காலம் சிறப்பா வர்றதுக்கு இன்னும் நாம என்னெல்லாம் செய்யணும், எப்படி நம்மளுடைய எதிர்கால வாழ்க்கையை இன்னும் சிறப்பா அமைச்சுக்கிறது, அதுக்கு என்னவெல்லாம் நான் செய்யணும், அதுக்கு என்னென்ன திறமைகள் எல்லாம் நான் வளர்த்துக்கணும், என்ன திறமைகள் என்கிட்ட இப்போ இருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கணும். யோசிக்கிறத பயிற்சியாவே தினசரி செய்யணும்னு சொல்லுவேன். இதை கேட்டதும் நிறைய பேருக்கு என்னடா யோசிக்கணுமா, யோசிச்சு என்ன ஆக போகுது, யோசிச்சா அவ்வளோ விஷயம் கிடைக்குமான்னு கூட தோணலாம். ஆனா மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, யோசிக்கிறதுல அவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்கு. ஒரு ஐடியா உங்களுடைய வாழ்க்கையை திருப்பி போடலாம். அதனால இதை கேட்டுட்டு இருக்கிற வெளிநாட்டுல கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, வாழ்க்கையில இன்னல்கள் போராட்டமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க எல்லாம் நிறைய யோசிக்க ஆரம்பிங்க. என்ன செஞ்சா நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறுவோங்கிறத திரும்ப திரும்ப யோசிக்க ஆரம்பிங்க. முதல்ல கொஞ்சம் தலை வலிக்கும். நீங்க யோசிச்ச உடனே எல்லாம் பிரபஞ்சம் உங்களுக்கு பதில் கொடுக்காது. ஆனா அதுக்கெல்லாம் துவண்டு போகாம நீங்க இந்த யோசிக்கிற பழக்கத்தை தொடர ஆரம்பிக்கணும். என்ன நான் சொன்னது புரிஞ்சுதா? அதே போல இந்த வீடியோவை கேட்டுட்டு இருக்கிற நீங்க இப்போ உங்க குடும்பத்தோடையோ குழந்தைகளோடையோ பெற்றோர்களோடையும் இருக்கீங்கன்னா நீங்க எல்லாம் மிகப்பெரிய பாக்கியசாலிகள். உங்க குழந்தைகள் பேசுறதையும் அவங்க உங்க கண்களுக்கு முன்னாடி வளர்றதையும் நொடிக்கு நொடி ரசிங்க. பெற்றோர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யுங்க. குறிப்பா இந்த பாக்கியத்தை கொடுத்த பிரபஞ்சத்துக்கு ரொம்ப பெரிய நன்றிகளை சொல்லுங்க. மேலும் இது போல நம்பிக்கையூட்டுற காணொளிகள் தொடர்ந்து வரும். தொடர்ந்து பேசுவோம். இந்த காணொளியை நீங்க கேட்டு பயனடைறதோட மட்டும் இல்லாம இதை உங்க அறிஞ்ச வட்டத்துக்கும் ஷேர் செஞ்சா இன்னும் சிறப்பு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் தொடர்ச்சியா போடக்கூடிய எல்லா வீடியோஸும் வரும். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். இப்போ ஜாதகம் பாக்குறவங்க நான் என்ன சொல்லுவேன்னா, கருங்காலி மாலை அண்ட் கருங்காலி பிரேஸ்லெட் இதெல்லாம் நீங்க ஒரு பாசிட்டிவ் மைண்ட் வேணும், ஒரு லைஃப்ல நிறைய பண வரவு வரணும், நான் எதை தொட்டு கொடுக்குறேனோ சுபிக்ஷம் தொலங்காதவனும் தொலங்கிடுவானுங்க, நான் தொட்டாவே தொலங்கிடுவானுங்க. சோ நான் பிரார்த்தனை பண்ணி அந்த இதை கொடுத்துட்டு இருக்கேன். அந்த மாலையும் பிரேஸ்லெட்டும் அது கொஞ்சம் காஸ்ட்லி தான். அது வெளியில கம்பேர் பண்ணும்போது அது காஸ்ட்லி. பட் ஆனா பவித்திரமான ஒரு இடத்துல வாங்கி அதை பூஜை பண்ணி நான் பிரார்த்தனை பண்ணி தான் கொடுக்கறது. விருப்பமா இருக்கவங்க இந்த வாட்ஸ்அப்புக்கு நீங்க தொடர்பு கொண்டு அந்த மாலை பிரேஸ்லெட்டை வாங்கிக்கலாம். இதை போன்று மேலும் பல அபரிமிதங்களுடன் உங்களுக்கு ஆற்றலாகவும் நம்பிக்கை ஒளியாகவும் ஏஎல் சூர்யா. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதனை உங்கள் நண்பர்களுக்கும் நல் உறவுகளுக்கும் பகிர்ந்து அவர்கள் வாழ்வை ஒளிரச் செய்து பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதங்களை அபரிமிதங்களாக